அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு ஒரு அற்புதமான அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு ஆதிகால பரிகார கோயில்களும் அதற்குரிய குணாதிசயங்களை பற்றி இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இதில் என்ன ஒரு சந்தோஷம்னா, அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தால் அவர் கும்பராசியில் தான் அவர் பிறந்திருப்பார். இந்த கும்பம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் பேங்க்கு கிடையாது, கூட்டுறவு வங்கி கிடையாது, அந்த காலத்தில் ஏதாவது பணங்களை சேமித்து வைக்கிறதுக்கு எந்த விதமான பப்ளிக் உலகம் கிடையாது. அப்படி இல்லாத காலகட்டங்களில் அவிட்டம் என்பது கும்ப வீடு. அது கும்பராசினா கும்ப மண்பானை. அந்த காலத்தில் தவிடு அதுக்குள்ளே போட்டு வச்சுருப்பாங்களாம். இது எப்படி அந்த பழமொழி வந்துன்னு தெரியும் இல்லைங்களா? அவிட்ட நட்சத்திரம் தவிட்டு பானையெல்லாம் தங்கம்னு அந்த காலத்தில் ஏன் சொல்லி வச்சாங்கன்னா, அவிட்ட நட்சத்திரம் தவிட்டு பாடையில் வச்சு பிழைப்பாங்களாம். அந்த காலத்தில் இந்த மொடான்னு சொல்லுவாங்க கும்பத்தை. அதுக்குள்ளே தவிடு அரிசியை அரைச்சி அந்த தவிடை அதில் போடுவாங்க. அந்த தவிட்டை போட்டு அந்த தவிட்டுக்குள்ளே கொண்டுட்டு போய் காசை வச்சு அதுக்கு மேலே சில பொருள்களை எல்லாம் மேலே போட்டு ஒரு 4-5 பானையை அடுக்கி வச்சுருவாங்களாம். அப்போ அந்த காலத்தில் பீர்வா இல்லாத காலத்தில் இந்த அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்துக்கார் போய் தவிட்டு பானைக்குள்ள காசை வச்சு பிழைப்பாராம். அப்போது ஒரு வீடு விசேஷம் நல்ல விஷயங்கள் நடக்குதுன்னா மட்டும்தான் அந்த பானையெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த தவிட்டுக்குள்ளே இருந்து கையை விட்டு அவர் சேர்த்தி வச்ச பணத்தை எடுத்து சந்தை ஜாமான்கள் வாங்கி அந்த பலசர கடைக்கெல்லாம் போய் மளிகை கடையிலெல்லாம் போய் சந்தை ஜாமானை வாங்கி வந்து தான் அவர் ஜீவனம் பண்ணி பிழைச்சாராம். அதனால் அன்றைக்கி கிடச்ச பழமொழி என்னென்னா, அவிட்ட நட்சத்திரம் தவிட்டு பானை வச்சு பிழைக்கும்னு சொன்னது இதுதான் அந்த காலத்தில். அப்படின்னா என்ன, சிக்கனமாக அவர் வாழ போகிறாரு, அதை மறைச்சி காசை வெளியே தெரியாத அளவுக்கு மறைச்சி வச்சு வாழ்வார். இதுதான் அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம். பாருங்களேன், எப்படியெல்லாம் முன்னோர்கள் அந்த காலத்தில், நாமெல்லாம் இந்த தலைமுறையில் பிறந்துட்டோம், முன்னோர்கள் அந்த காலத்தில் எப்படியெல்லாம் வார்த்தைகளை எப்படி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இது நம்ம தெரிஞ்சுக்கணும் அல்லவா? நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய பெரிய மாற்றங்கள் உருவாகணும்னா இதெல்லாம் நம்ம லைஃப்பில் நம்ம தெரிஞ்சுக்கணும் அல்லவா? இந்த உலகத்தில் நம்ம பிறவி எடுத்ததுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை உலகத்துக்கு கொடுக்கணும். பாருங்கள், உங்களுக்கு என்ன தெரியுதோ அது உலகத்துக்கு கொடுத்துட்டு போங்க, இந்த பிரபஞ்சத்தை ஏற்றுக்கும். அப்போது இந்த ஜாதக ரீதியாகவே நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய ஒன்றே ஒன்று கடவுள் மட்டும்தான். அப்போ இந்த ஜாதகத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் ஆதி காலத்தில் வாழும்போதே அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தால் அவர் உறவுக்காக இயங்குவார். தொழிலில் எப்படியாவது மேனுக்கு வரணும், தொழிலில் எப்படியாவது நான் முன்னுக்கு வரணும், அவங்க வாழ்க்கையில் பெரிய பெரிய கஷ்டங்கள் எது இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணி ஆகணும், இப்படியெல்லாம் நிறைய அவர் சொல்லுவார். அப்போது அந்த ஜாதக ரீதியாகவே நம்ம குடும்பத்துக்குள்ளே பாரம்பரியமாக நம்ம வாழ்ந்துட்டுருக்கும்போது நம்மளுக்கு ஏதாவது எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை சரி செய்து கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அப்போ பாருங்கள், அவர் செவ்வாய் திசையில் தான் அவர் பிறக்கிறார். அப்போ செவ்வாயே 7 வருஷம்தான். இந்த 7 வருஷ திசையில் அந்த செவ்வாய் திசை கரெக்டாக தாயுடைய கர்ப்பத்தில் இருந்து இந்த பூமிக்கு கொண்டு வரும்போது ஒரு மகாதிசை இருப்பு இருக்கும். இந்த மகாதிசை இருப்பு நம்ம ஜாதகத்தில் அது எங்கே இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அல்லவா? உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும் அல்லவா? அந்த மகாதிசை இருப்பு செவ்வாய் திசையில் வெறும் 2.5 வருஷம் அல்லது 3 வருஷத்துக்குள்ளே இருந்தால் அந்த செவ்வாய் திசை ஒரு மனிதனுக்கு யார், அவர் அந்த ஜாதகத்தில் எப்படிப்பட்டவர்? அந்த செவ்வாய் திசை 3 வருஷம் இருக்குன்னா, இப்போ ராகு திசை 18 வருஷம், 18-3-21, குரு திசை 16 வருஷம், அப்போ 35, 36, 37 வயசுங்கும் போது அவர் கண்டிப்பாக குரு திசையில் அவர் கல்யாணம் ஆகிடுது. அவர் வாழ்க்கையில் பாருங்கள், 25-30 வயசுக்கு மேலே அவருக்கு வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அது குரு திசை வந்துடும். அப்போ அவிட்ட நட்சத்திரத்துக்கு அந்த ஜாதகத்தில் குரு திசை தான் அவருக்கு வாழ்க்கையில் கல்யாணம் பண்ணி கொடுக்குது. அப்போ எவ்வளோ பெரிய ரகசியத்தை ஆதி காலத்தில் முன்னோர்கள் இதை ரகசியமாக வச்சுக்கிறாங்க பாருங்கள். அவருக்கு யார் அவிட்ட நட்சத்திரம் பிறந்தாலும் குரு திசையில் கல்யாணம். இது நீங்கள் இப்போவே நீங்கள் ஜாதகத்தை எடுத்து அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஆமாம், நம்மளுக்கு குரு திசையில் தானே கல்யாணம் நடந்தது, இந்த வருஷம் இந்த மாதம், ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அது காரணமே என்னென்னா, ஜோதிடத்தை எதிர்கால திட்டத்தை கணிச்சு பார்த்தா நீங்கள் பிறந்தது ஒரு திசையாக இருக்கும், எதிர்கால திசையில் எந்த திசையில் கல்யாணம் பண்ணிங்கன்னு இந்த கால்குலேஷன் கரெக்டாக கொண்டு வந்து நிறுத்திடும். அப்போ இது நம்ம தெரிஞ்சுக்கணும் அல்லவா? உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு நல்ல விஷயங்கள் அதெல்லாம். அப்போ அந்த ஜாதகத்தில் பெரிய பாதிப்புகள் எதுவும் வராமல் இருக்கணும்னா
உங்கள் முன்னோர்கள் அந்த காலத்தில் ஆசீர்வாதம் பண்ணால் தானே செவ்வாய் திசையில் நீங்கள் நல்லா இருப்பீங்க. அதனால தான் செவ்வாய் என்பது இரத்த உறவுகள் என்று சொன்னாங்க. செவ்வாய் என்பது கூட பிறந்தவங்கன்னு சொன்னாங்க. செவ்வாய் என்பது எல்லா விஷயத்திலையுமே நம்ம முன்னோர்கள் ஆசீர்வாதம் இருக்கணும்னு சொன்னாங்க. இன்னும் சொல்லப்போனால் செவ்வாய் முருகருடைய கடவுள். அதனால் எப்போவுமே அவர் ஒரு முதலிடத்தில் தான் இருப்பார். அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தா அவர் பாருங்கள் எப்படி இருப்பார்னு. அவர் கண்டிப்பாக அந்த 3ஆம் பாதத்தில் பிறந்திருந்தால் அவருக்கு எப்போவுமே கும்பராசியில் தான் பிறந்திருப்பார். கும்பம் என்பது ரகசியம். அவர்கிட்ட இருந்து அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அந்த விஷயத்தை வாங்க முடியாது. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கும்பம் என்பது அந்த குடத்துக்குள்ளே என்ன இருக்குதுன்னு யாராவது தெரியுமா? அதுபோல் மனசுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு யாருக்கு தெரியாது. நீங்களாக பிடிச்சி கேள்வி கேட்டால் 4 சொல்லு வெளியே வரும். இல்லைன்னா சொல்லாமலே போயிடுவார் கடைசி வரைக்கும். அப்போ இது எவ்வளோ பெரிய விஷயம்னு பாரு. ஜாதகத்தில் அற்புதமான விஷயங்கள் எல்லாமே முன்னோர்கள் ஜோதிடத்துக்குள்ளே எவ்வளவு ரகசியத்தை ஒழிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். அது ஒழிச்சு வைக்கல, மறைச்சி வச்சுருக்காங்க. ஏன் மறைச்சி வச்சுக்கிறாங்கன்னா, ஜோதிடத்தை ஈஸியாக தெரிஞ்சிட்டா நம்மளுக்கு அது கால்குலேஷன் தெரியாது. அது ஊடுருவி உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா இவ்வளவு ரகசியம் இருக்கான்னு அந்த ரசனை தெரியும். அதுக்காகத்தான் அந்த காலத்தில் இந்த முன்னோர்கள் எல்லாம் இதுக்காக அவங்க ஆசைப்பட்டு வாழ்க்கையில் பெரிய லெவலில் வரணுங்கிறதுக்காகத்தான் அது பண்ணாங்க. அப்போ இவங்க ஜாதகத்தில் இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, குரு திசையில் 35 வயசுக்குள்ளே ஒரு கல்யாணம். அப்போ சனி திசை வந்தால் 19 வருஷம். அப்போ 35 ஒரு 19ங்கும் போது கிட்டத்தட்ட 54 வயசு. 54 வயசுங்கிறதுக்குள்ளே இவர் ஒரு கல்யாண ஸ்டேஜுக்கு அவருக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கே கல்யாண வயசு ஆயிரும். அதுக்கடுத்து சனி திசை முடிஞ்சு புதன் திசை வரும்போது பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு செட்டில் ஆயிடுவார். ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இது செட்டில் ஆயிடுவாங்க. அப்போ இந்த ஜாதகத்துக்கு உண்டான அந்த ரகசியமே அதுதானே. அப்போ இந்த விவரம் உங்களுக்கு கிடச்சிதுன்னா நீங்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்கலாமே. அப்போ 50-55 வயசுங்கும் போது உங்கள் ஜாதகத்தில் உங்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தால் உங்களுக்கு கடமை முடிக்கிறதே சனி திசையும் புதன் திசை தான். உங்கள் பெத்த பிள்ளைக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி பார்ப்பீங்க. செக் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். அப்போது நீங்கள் பிறந்த கால திசையிலிருந்து உங்களோட வயது கூட உங்களுடைய பிள்ளைகளுக்கு எப்போ கல்யாணம் நடக்க வரைக்கும் நம்ம இந்த ஜோதிடத்தில் வெறும் நட்சத்திரத்தை வச்சு இவ்வளோ பெரிய பலன் எடுக்கிறோம். பாருங்கள், உங்களுக்கு 60 வயசுக்குள்ளே 2 குழந்தைகள் பிறக்குதுன்னா அந்த பிள்ளைகளுக்கு உங்கள் ஜாதகத்தில் என்ன திசையில் கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னு பாருங்கள். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க சனி திசையிலையும் புதன் திசையில் தான் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. நீங்கள் பிள்ளையோட ஜாதகத்தை எடுத்து பார்க்க வேண்டாம், உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். 60 வயசு 70 வயசு உள்ளவங்க இப்போ நீங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், எவ்வளோ ஆச்சரியப்படுவீன்னு பாரு. சரியான ஆச்சரியம் இல்லையா? அது என்னோட திசை வரும்போது உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன்னு எவ்வளோ அழகான விஷயம். இதெல்லாம் தான் வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை இது உருவாக்கும். அதனால் அவிட்ட நட்சத்திரக்காரர் கண்டிப்பாக நல்லதே நடக்கும். இந்த அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்திருக்கிறவர்களுக்கு ஆதிகால பரிகார கோவில், நாகப்பட்டினம் மாவட்டம் குற்றாலம் அருகே சேத்திலாபுரம் கால பைரவர் இந்த கோவிலில் போய் 5 விளக்கு தீபம், சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் நட்சத்திர தோஷ நிவர்த்தியாகி நல்லதே நடக்கும். இது எல்லாமே இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் நான் கொடுத்துருக்கேன். A4 சைஸு 1736 பரிகாரம் கொண்ட புத்தகம். இது கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு வீட்டுக்கே 2 நாளில் டோர் டெலிவரி கிடச்சிரும். இது இல்லாமல் நம்ம ஜாதகம் பார்க்குறோம். அதில் சென்னையில் வடபழனி முருகன் கோயில் வாசல்லையே தெப்பக்குளம் பக்கத்திலே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. அங்கே நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். இது இல்லாமல் திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் விஜயாவதி விஸ்வாமித்திரருடைய ஆலயத்துக்கு நாங்கள் இங்கேருந்து அழைச்சிட்டு போகிறோம். அமாவாசையிலையும் பௌர்ணமியிலையும் எல்லா மக்களையும் அழைச்சிட்டு போய் விஸ்வாமித்திரர் ராமருக்கே பரிகாரமான ஸ்தலம். திருமணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்களுக்கு, கடன் அடையாதவங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம். கீழே போயிட்டு நம்பர் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தகவலெல்லாம் கிடைக்கும் என்று சொல்லி, பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.